உங்களுக்கு அவதார், இன்செப்ஷன் போன்ற ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். 1980s அண்ட் 90ஸில் ஹாலிவுட் நடிகர்களான அர்னால்டு மற்றும் சில்வஸ்டர் ஸ்டலோன் இடையே பயங்கரமான போட்டி இருந்திருக்கு. அந்த போட்டியில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க நடித்த படங்களோட ஆக்ஷன் காட்சிகள், பட்ஜெட் மற்றும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதோட லெவலை கூட்டிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. அதில் பர்டிகுலர்லி மிஸ்டர் யூனிவர்ஸாக தன்னோட கரியர் ஆரம்பித்த அர்னால்டு சில்வஸ்டர் ஸ்டலோன் தான் ஃபிட்டாக இருக்காருன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு சில்வஸ்டர் ஸ்டலோன் பயங்கர ஃபிட்டாக இருந்திருக்காரு. அவர் ராம்போ 2 படத்தில் அவரோட ஃபிட்னஸை பார்த்துட்டு அர்னால்டு பிரிடேட்டர் படத்துக்காக ரொம்ப கடுமையாக ட்ரைனிங் எடுத்து அந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காரு. இந்த போட்டி பொறாமல் இது எல்லாமே இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி காமெடியாக வெளியில் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் நடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரை பற்றி தனித்தனியாக டாக்குமெண்ட்ரி படங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இப்படி ஒரு முயற்சியில் 90ஸில் அர்னால்டோட ரெக்வஸ்ட்டில் அவர் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அந்த தயாரிப்பாளர் யாருன்னா சில்வஸ்டர் ஸ்டலோன் வச்சு ராம்போ 2 அண்ட் ராம்போ 3 படங்களை ப்ரொடியூஸ் பண்ண மரியோ காசார் அப்படின்ற ப்ரொடியூசர். அவர்கிட்ட அர்னால்டு என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு படத்தோட கதை இன்னும் தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது. அவங்க தயாரிப்பு நிறுவனம் திவால் ஆயிடுச்சு. அந்த கதையை வாங்க நம்ம பண்ணலான்னு சொல்கிறாரு. அந்த படம் தான் டோட்டல் ரீகால். அந்த படம் ஃபிலிப் கே டிக் அப்படின்ற அறிவியல் புனைக்கதை ஆசிரியர், சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் எழுதின சிறுகதையிலிருந்து உருவாக்கப்பட்ட திரைக்கதை அது. அந்த கதை அர்னால்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரொடியூசர் இதை வாங்கின பிறகு அர்னால்டு சொன்ன டைரக்டரே அவர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அர்னால்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையில் சில விஷயங்களை மாற்றுறாங்க. அந்த படம் அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிடப்பட்டப்போ உலகத்திலே தயாரிக்கப்பட்ட படங்களில் மிக அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட 2வது படமாக டோட்டல் ரீகால் இருந்திருக்கு. முதல் படம் அதுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு வெளியான ராம்போ 3, அதுவும் அதே ப்ரொடியூசர் தான். இந்த படத்தில் இந்த படத்தோட கதை 2084 நடக்கிற மாதிரி கதையை அமைச்சிருக்காங்க. படத்தில் அது எங்கேயுமே சொல்லலை, பின்னாடி கொடுத்த பேட்டியில் இயக்குனர் சொன்னது தான். இந்த கதையில் அர்னால்டு ஒரு குவாரி ஒர்க்கராக இருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் தவறாமல் அதிகாலையில் அவருக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவில் அவர் மார்ஸில் நடந்து போயிட்டுருக்கார். அவரும் அவரோட காதலியும் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த உடைகள், அதுக்கான அந்த கவச உடைகள் அணிஞ்சு நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு விபத்து நடந்துடுது. அந்த விபத்து நடக்கிறதோட அர்னால்டோட கனவும் கலைஞ்சிருது. அவர் கதறி அடித்து இங்கே எந்திக்கிறாரு. எந்திரிச்சா அங்கே பெட்டில் பக்கத்தில் உண்மையான வாழ்க்கையில் அவரோட மனைவி ஷாரோன் ஸ்டோன், அவங்க அந்த நடிகை நடிச்சிருக்காங்க. அவங்களும் எந்திரிச்சு இவர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் உனக்கு அந்த கனவு வருது, அந்த கனவில் வேறு யாரோ ஒருத்தி வர்றா, கட்டின பொண்டாட்டி நான் இங்கே இருக்கேன், அது எப்படி அந்த கனவில் இன்னொருத்தி வரலான்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி ஆரம்பிக்கிற அந்த கதை அன்னைக்கு காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே அர்னால்டு மார்ஸுக்கு நம்ம குடிபெயர்ந்துடலான்னு சொல்லி பேசுகிறார். அதில் அவரோட மனைவிக்கு உடன்படலை. இது எதுக்கு அங்கே போகணும், அங்கே அப்போது டிவியில் அங்கே மார்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காட்டுறாங்க. அங்கே ஒரு நிறுவனம் தான் அந்த மொத்த பிளானட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கோஹேகன் அப்படின்ற அதிகாரி, அவர் ஒரு சர்வாதிகாரி தான். அந்த நிறுவனத்தோட சிஇஓ அப்படின்னா சர்வாதிகாரி. அவர் அங்கே உள்ள அந்த கனிம வளத்தை எடுக்கிறதுக்காக ஆக்சிஜன் சப்ளையும் அவர் தான் பண்ணுறாரு. அந்த கிரகத்தில் உள்ள மொத்த மக்கள் பாப்புலேஷனுக்கான ஆக்சிஜன் சப்ளை. அதில் ஒரு ரிபல் ஃபேக்ஷன் இருக்காங்க, அவங்க அதை எடுக்க விடாமல் பண்ணுறாங்க. இந்த தொழில் நிறுவனம் அந்த கனிம வளத்தை எடுக்க விடாமல் அங்கே உள்ள ரிபல்ஸ் தடுக்கிறாங்க. இந்த சண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இதுக்குள்ளே ஏன் போகணும், அங்கே ஆல்ரெடி அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இங்கேயே இருக்கலாமே, எர்த்துலேயே இருக்கலாமே, மார்ஸுக்கு ஏன் போகணும்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி அவர் காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறாரு. மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது அங்கே மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே உள்ள டிவியில் ஒரு விளம்பரம் பார்க்குறாரு. அது என்ன விளம்பரம் அப்படின்னா, மார்ஸுக்கு போக நிறைய செலவாகும், இன்ஸ்டெட் ஆஃப் மார்ஸுக்கு நேரடியாக போகாமல் நீங்கள் மார்ஸில் போய் வாழ்ந்ததாக உங்களுக்கு மெமரிஸை உருவாக்கி உங்கள் மெமரியில் ஏற்றிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம், இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு எங்கேயும் போனதில்லை, அமெரிக்காவுக்கோ சிங்கப்பூருக்கோ ஜப்பானுக்கோ மலேசியாவுக்கோ யூரோப்புக்கோ எங்கேயுமே போனதில்லை. ஆனால் உங்களுக்கு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வாழ்ந்த அனுபவத்தை தரக்கூடிய நினைவுகளை உருவாக்கி உங்கள் மைண்டில் ஏற்றிடுறது ஒரு செகண்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஸ்டில் அது உங்களோட மெமரியில் இருக்கிறதுனால நீங்களே போயிட்டு வந்த மாதிரி தான் போய் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு விளம்பரத்தை பார்த்த உடனே
அவர் வந்து வேலை பார்க்குற ஒருத்தட்ட அதை பற்றி சொல்கிறார். வேலை பார்க்குறாரு, என்ன பயம் காட்டுறாருன்னா, நீ அங்கே போயிடாத, உன்னை லொபாட்டமைஸ் பண்ணிடுவாங்க, அதாவது உன்னை பிரெயினை இது பண்ணிடுவாங்க. லொபாட்டமைஸ்னால் நடைப்பிணமாக்கிடுறது தான். அப்படி சொன்னதுக்கப்புறமா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அங்கே போகிறாரு. அங்கே போனால் அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற நினைவுகளோட லிஸ்ட்டை கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரிலாம் அவங்களோட நினைவுகளை வந்து இவர் மெமரியில் இம்ப்ளான்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அர்னால்டு வந்து அங்கே மார்ஸுக்கு ஒரு உளவாளியாக போகிறாரு. அங்கே உள்ள ரிபல் ஃபேக்ஷன்ஸ் கூட சேர்ந்து சர்வாதிகாரியை தோக்கடிக்கிறாரு, அவரோட காதலியை கைப்பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்படி ஒரு இதை வந்து உங்களுக்கு இம்ப்ளான் பண்ண முடியும் அப்படின்னோடனே அர்னால்டு அதையே சூஸ் பண்ணுறாரு. இப்போ அடுத்து வந்து இவருக்கு இந்த மெமரியை இம்ப்ளான் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது அர்னால்டுக்கு வந்து ஒரு வெறி வந்துடுது, இல்லை கோபம் வந்துடுது. அவர் அங்கே உள்ள எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னன்னு சொல்லி வந்து விசாரித்தா, இவர் வந்து யாருன்னு சொல்லி இங்கே வந்தாரோ அவரே கிடையாது, இவர் மெமரியில் ஏற்கனவே வேறு யாரோ இம்ப்ளான் பண்ணியிருக்காங்க, அவர் இப்போ சொல்கிற அடையாளம் எல்லாமே இம்ப்ளான் செய்யப்பட்டது தான், உண்மையிலே இவர் வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளவங்க சொல்கிறாங்க. ஸோ அர்னால்டு இதுக்கு நடுவில் அங்கேருந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டு தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு. இவர் ஓட ஆரம்பிக்கும் போது இவர் துரத்துறாங்க, ஒரு பெரிய கும்பல் துரத்துறாங்க. அர்னால்டுக்கு இப்போ தான் யாருன்னே தெரியல, தனக்கு எதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கனவு வருது, அவரை ஏன் இவங்க துரத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியல. அப்போ அவருக்கு வந்து ஒருத்தர் வழிகாட்டுறார். அதில் அவருக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, நீ மார்ஸுக்கு போ, அங்கே முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ அவதார் படத்தில் அந்த கிரகத்தில் வந்து அந்த கனிம வளம் இருக்குது, அதுக்காக தான் அந்த நிறுவனம் அங்கே இருக்குது, அந்த பூர்வக்குடிகள் அங்கேருந்து துரத்தணும்னு நினைக்கிது, அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க. அதே போல் இங்கே அதே கதை தான், இந்த படத்தில் உள்ள கதை தான், பின்னர் லேட்டராக அவங்க அதை இது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே அந்த மார்ஸில் கிடைக்கக்கூடிய டெர்பினியம் அப்படின்ற கனிம வளத்துக்காகத்தான் அந்த கம்பெனி வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டான ஒரு ரிபல் ஃபேக்டர்ஸ். இப்போ அர்னால்டு அங்கே மார்ஸுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் நேரடியாக படத்தில் பாருங்கள். ஸோ இந்த கனிம வளம், பூர்வகுடி மக்கள், கார்ப்பரேட் வில்லன், இந்த கதைகள் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் பழசு தான் போல. இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது அப்போ இருந்தே இதெல்லாம் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி 2020க்கு பிறகு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள பெரிய பைத்தியக்காரங்க, பெரிய பணக்காரங்க, அவங்க வந்து மார்ஸுக்கு போகலாம், ஸ்பேஸ் டூர் போகலாம் அப்படின்லாம் சொல்லி மக்கள்கிட்ட நிறைய பணத்தை திரட்டுறாங்க. மார்ஸில் போய் அணுகுண்டு போட்டு அதை வந்து ஹேபிட்டபிளாக மாற்றிடலாம் அப்படிலாம் மேதாவியாக பேசிகிட்டு இருக்காங்க. தெரில எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, அவங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் வந்து அந்த வேகமான ட்ராவலுக்கான ஒரு பைப்லைன் மாதிரி ஒன்று போடலாம், ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போட்டுடலாம், இங்கேருந்து அங்கே போட்டலாம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அன்னைக்கு அறிவியல் புனைக்கதையாக கற்பனை செய்யப்பட்ட நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி அடையக்கூடிய இடத்துல அண்டு வந்து அது பயங்காட்டக்கூடிய மாதிரி தான் மாறி இருக்குது. அது எதுவும் வந்து பாசிட்டிவாகவோ இல்லை வந்து மக்களுக்கு பெனிஃபிட் தருமோ அப்படின்றதெல்லாம் இல்லாமல் மக்களை பயங்காட்டக்கூடிய மாதிரி நிறையா விஷயங்கள் மாறி இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து அன்னைக்கு வந்து டெக்னிக்கலாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தாலும் வந்து அது நிறையா விஷயங்கள் ரீட்டைன் ஆகுது. அதில் வந்து கிராஃபிக்ஸ் காட்சிகள் கிடையாது, விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் தான். விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மேக்கப் வந்து அன்னைக்கு வந்து இப்போ இதில் உள்ள பண்ணப்பட்டது வந்து அன்னைக்கு தேதியில் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற லெவலுக்கு அதை பண்ணியிருக்காங்க. பட் சண்டை காட்சிகள், நிறைய காட்சிகள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் தெரியுது. அர்னால்டு வந்து அவரோட ஸ்டண்ட் சீன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் இப்போ பார்க்கும்போது 35 வருஷம் கழித்து பார்க்கும்போது அது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. பட் படத்தில் உள்ள 2 ஹீரோயின் சண்டை போடுற ஒரு சீன் இருக்குது. அந்த சண்டை காட்சி வந்து வழக்கமாக பெண்கள் சண்டை போடும்போது அடிச்சுக்கிற மாதிரி இல்லாமல் ஆண்கள் சண்டை போடும்போது எப்படி சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் சீனை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதையாசிரியரான பிலிப் கே டிக், அவர் வந்து அவரோட கதையை எடுத்து நிறைய படங்கள் ஹாலிவுட்டில் உருவாக்கியிருக்காங்க. அதில் முக்கியமான படம் வந்து பிளேட் ரன்னர் அப்படின்ற படம். 1982 வந்த படம் அது. அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பிலிப் கே டிக் வந்து இறந்து போயிட்டார். பிளேட் ரன்னர் வெளியானப்போ அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லை, மக்களுக்கு புரியல. பட் ஆனால் லேட்டராக அது ஒரு கல்ட் கிளாசிக்காக மாறிடுச்சு. அதே மாதிரி பிளேட் ரன்னர் பார்ட் 2 இப்போ ரீசெண்டாக வந்தது. அந்த படமும் பெரிய வெற்றி அடையலை. ஆனால் அந்த படமும் இன்றைக்கி வந்து ஒரு கிளாசிக் படமாக இன்றைக்கி சொல்லப்படுது. ஸோ அந்த கதையில் அது போன்ற கதை தான் அந்த பிலிப் கே டிக் உருவாக்கக்கூடிய கதை உலகம் அப்படின்றது அதுதான். தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மனிதர்களோட மனிதத்தன்மையே இல்லாமல் ஆக்கக்கூடிய காலம் ஒன்று வரும். இந்த தொழில்நுட்பம் வந்து ஜனநாயகம் போன்ற விஷயங்களையும்
காலி பண்ணிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அது அவரோட கவலைகளாக இருந்திருக்கு. சீஃபான கவலையாக தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையை வந்து சூறையாடிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் 1980களில் இறந்துட்டார். அவர் கவலைப்பட்ட நிறையா விஷயங்கள் உண்மையாகிற காலத்தில் இருந்து தான் நம்ம இந்த கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இல்லை இந்த படங்களை பார்க்குறோம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். வணக்கம்.